இன்டர்நெட் ஃபுல்லா பரவிட்டு இருக்கு இப்ப இந்த ஒரு விஷயம் தான். ஜனநாயகன் படம் லீக் ஆயிடுச்சு. அதுவும் இப்ப முழு படமும் லீக் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல எனக்கு புரியல. ஒரு ஸ்டுடியோ ஒரு பல கோடி ரூபாய் காசை போட்டு ஒரு படம் எடுக்கிறாங்க. அதை அசால்ட்டா யாரோ லீக் பண்ணியிருக்காங்க. பட் இதை எவனோ ஒரு இண்டிவிஜுவல் தான் அதை பண்ணியிருக்கான். இது ரொம்பவே சீரியஸான விஷயம் நான் பார்க்குறேன். ஏன்னா அது விஜய்ன்ற ஒருத்தர் மட்டும் நான் இதில் சம்மந்தப்பட்டு நான் பார்க்கல. இது சினிமாவுக்கே நடந்த ஒரு மிகப்பெரிய பிட்ரையலா நான் பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் இந்த இன்ட்ரோஸ், அப்புறம் கிளைமேக்ஸ், இந்த சாங்ஸ்லாம் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னாங்க. அதுக்கப்புறம் ஃபுல் மூவி இப்போ ரிலீஸ் ஆயிடுச்சுன்னு சில சொல்லிட்டு இருக்காங்க. இல்லை எது உண்மை எது போயினே தெரியல. ஆனால் லீக் ஆயிடுச்சுன்னு மட்டும் இப்போ கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நான் என்ன சொல்றேன்னா, யாரும் லீக் ஆனதை போயிட்டு ஷேர் பண்ணாதீங்க. ஏன்னா ஒரு படம் அவ்வளோ காசு போட்டு எடுக்கிறாங்க. அந்த படத்தை லீக் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஆடியன்ஸ் கியூரியாசிட்டியில் போய் அதை பார்க்க போய் இது ரொம்பவே மோசமான ஒரு விஷயமா இது மாறிட்டு இருக்கு. இதை நான் என்ன சொல்றேன்னா, எப்படி இருந்தாலும் இன்னும் கொஞ்ச நாள்ல படம் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அப்போ போய் நம்ம எல்லாம் பார்த்துக்கலாம். இப்போ யாரும் தயவு செஞ்சு போய் அந்த லீக் அதை தேடி போகாதீங்க. ஏன்னா அந்த படத்துக்கு ஒரு பணத்தை போட்ட ஒரு ப்ரொடியூசரை நினைச்சு பாருங்க. இப்போ அவரோட மனசு எப்படி இருக்கும்? இப்போ அவரு என்ன மாதிரி சுச்சுவேஷன்ல இருப்பாரு? இதை எனக்கு கன்ஃபார்மாக தெரியும். இதை கண்டிப்பாக யாரோ ஒரு இண்டிவிஜுவல் தான் பண்ணியிருக்காங்க. நம்ம இந்த நேரத்தில் தான் நம்மளோட சப்போர்ட்டை காமிக்கணும். ஸோ என்ன சொல்ல வரேன்னா, மக்கள் யாரும் அந்த ஃபுட்டேஜஸ் எதையும் ஷேர் பண்ணாதீங்க. இதை விஜய்ன்ற அந்த ஒருத்தருக்காக மட்டும் இல்லை, அந்த படத்தில் ஒர்க் பண்ண ஒவ்வொருத்தவங்களாக நான் கேட்குறேன். இது அந்த ஒரு படத்தில் சம்மந்தப்பட்ட ஒட்டுமொத்த பேரையும் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். ஸோ அவங்கள பற்றியும் யோசிச்சு பாருங்க. ஸோ நான் சொல்லணும்னு நினச்ச விஷயம் இதுதான். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.